ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இதற்கு முன் வாரந்தோறும் பாராயணம், ஞானிகள் பாடல்களை அவர் இயற்றிய பாடல்களை பாராயணம் செய்தோம். அது ஒரு சிலருக்கு புரியாது. விநாயகர் அகவல் இருக்குது, திருமந்திரம் உள்ளது, ராமலிங்க சாமிகள், அது இலகுவாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு மகான்களையும் திருவாசகத்தையும் சொல்லியிருக்கிறோம். இப்படி சிவபுராணம்னா ரொம்ப பார்த்தல ரொம்ப லகுவாக, பார்ப்பதுக்கு லகுவாக இருக்கும். நிறைய விஷயம் உள்ளது. அது ஔவையாராகவல் மிகப்பெரிய நுட்பம். அது யோகிகளுக்கு மட்டும்தான் புரியும். இதை நம்ம படிக்கலாம், விநாயகரவல் படிக்கலாம். படிக்கும்போது அவங்களுடைய பார்வை கிடைக்குது. ஔவையார் அந்த விநாயகரவலை தொடும்போதே ஞானிகளமை பார்க்கிறார்கள். அந்த மரியாதையாக தொட்டு வணங்கும் போது நம்மை பார்க்கிறார்கள். நம்மை பார்க்கும்போது நமது பாவம் தீருது. பாவம் தீர்ந்தாலே நமக்கு பல நன்மை உண்டாகும். இப்போ திருவாசகம், திருமந்திரம்னா ரொம்ப கடினமான நூல். திருமந்திரம் அவ்வளோ லகுவாக உள்ள நுழைய முடியாது. அதெல்லாம் நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான் படிக்க முடியும். திருக்குறள் எல்லா மக்களும் படிக்கலாம். படிப்பதற்கு லேசாக இருக்கும், புரிந்து கொள்ள முடியும். உலக நூல், உலக நடை இருக்கும். ஆனால் அது என்ன செய்திருக்கு, நம்ம அன்பர்கள்லாம் சேர்ந்து நானும் அதான் விரும்பினேன். இப்போ அந்த ஞானிகள் நூலோடு இப்போ ஔவையார் அகவல் இருக்கின்றால் திருக்குறளையும் சேர்த்து சொன்னால்தான் மக்களுக்கு புரியும் என்பதனால்தான் என்ன செய்தோம். இப்போ திருக்குறள் ஒரு அதிகாரம் வரும்போது, ஒரு இப்போ ஞானிகள் பாடல் வரும்போது, திருமந்திரம் வரும்போது நம்ம திருக்குறளும் ஒன்று வரும். ஆக அதில் ஒரு பகுதி சொன்னால் மக்கள் புரியும். ஏன்னா புரியாத பாஷையை பேசுவதை விட புரிந்து கொள்கின்றது பேசுவோன்னு சொல்லி தான் இப்போ நாம் என்ன செய்கிறோம், இப்போ திருக்குறளையும் சேர்த்துக்கிட்டோம். அன்பர் நாகரத்னம் அவர்கள் சித்தர்கள் போற்றி தொகுப்பையும் விநாயகர் அகவலையும் பாராயணம் செய்தார். அன்பர் நடராஜன் அவர்கள் திருக்குறளை படித்தார். அன்பர் மாதவன் அவர்கள் முன்னுரை, வரவேற்புரையும் முன்னுரையும் செய்தார். அவர்களை மனமாற வாழ்த்துகிறோம். இப்போ வாரந்தோறும் இங்கே நம்ம கூடியிருப்பதே நோக்கம் இறையொருள் பெற வேண்டும், கடவுள் ஆசி பெற வேண்டும். கடவுள் ஆசி பெறுவது நமக்கு பல நன்மை உண்டாகும், குடும்பத்துக்கு நல்லது, உடல் ஆரோக்கியம் உண்டாகும். முற்று பெற்ற முனிவர்கள் அவங்கெல்லாம். இப்போ ஔவையாரும் ராமலிங்க சாமியோ, திருமூலர் தேவரோ, மாணிக்க வாசகரோ எல்லாம் பெரிய மகான்கள். அவங்களுடைய பாடலை கேட்பது நல்லது தான், நான் தொட்டாவே போதும். அது மாதிரி உள்ள நூல்களை படிக்கிறோம். இப்போ வாரந்தோறும் கூடுறோம், இங்கே கூடி ஆசி பெறுகிறோம். ஆனால் வள்ளுவருமான் இன்று ஒவ்வொரு படிக்கட்டுகள் அறத்துப்பால் 38 அதிகாரமாக அமைத்திருக்கிறான். 38 அதிகாரத்தில் 24 அதிகாரம் இல்லறவியல், 20 பாடல் 20 அதிகாரம் இல்லறம், 4 அதிகாரம் பாயிரம். அதில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இந்த 4 பாயிரம். ஒரு நூலுக்கு தொகுப்பு, முன்னுரை, ஒரு அடிப்படைன்னு சொல்லுவான். மற்றது அடுத்து இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு என்று அன்புடைமை 8வது அதிகாரம். இந்த அன்புடைமை, இந்த அன்பு உடைமைன்னு சொல்லி, அன்பு உடைமைன்னா ஒரு மூலதனம், ஒரு பொருள். நம்மக்கிட்ட என்ன உடைமை இருக்குன்னா மூலதனம் இருக்குது. அப்போ இது வள்ளுவன் அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, புறவுடைமை, அருளுடைமை, ஆழ்வினை உடைமை, ஊக்கமுடைமை, நானுடைமை, பண்புடைமை, இப்படி உடைமைகள்
அதில் 10 உடைமைகள் இருக்குது. அதில் முதல் உடைமை அன்பு உடைமை, 8வது அதிகாரமாக இருக்கிறான். இந்த அன்பு இல்லை என்றால் குடும்பத்தில் அமைதி இருக்காது. கணவன் மனைவி கோசம் நான் பார்ப்பேன், ஒரு 70, 75, 80 வயது உள்ள கிழவனும் கிழவியும் அவங்க பேசிட்டு போவாங்க. பேசிட்டு அவங்க குடும்ப விஷயம் ஏதோ பேசுகிறாங்க. 80, 85 வயசு நிரம்பிய ஒரு கிழவனும் கிழவியும் ரோட்டில் வந்து தம்பதிகள் போகிறார். இளம் வயது மனிதனம், அங்கே அன்பு உணர்ச்சி வெளிப்படும். இத்தனை வயசு கிட்டத்தட்ட திருமணம் ஆகி 55, 60 வருஷம் ஆச்சு. 60 வயசு வரலும் அவர் அன்போடு இருந்திருக்கிறார்கள். அன்பு உணர்ச்சி அந்த அன்பு இல்லை என்றால் அவர்களால் அப்படி வாழ முடியுமா? ஆக குடும்பம் நல்லபடி நடக்க வேண்டும், அதுக்கு அன்பு வேண்டும். இல்லைன்னா அந்த குடும்பம் தாய்க்கும் பிள்ளைக்கும் தாய் தந்தைக்கும் பிள்ளைக்கும் அன்பு இருக்க வேண்டும். இல்லைன்னா தாய்க்கும் தாய் தந்தைக்கும் மகனுக்கும் தொடர்பு இல்லாமல் போகும். ஆக அன்பு உணர்ச்சி எல்லா இடத்துலையும் இருந்தது, இதுக்கு முன்னே இருந்தது, எதுவுமே இருக்க தான் செய்யும். இப்போ இந்த ஸ்தாபனம் இருக்குது, கிட்டத்தட்ட 100 பேர் 100 தொண்டர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றோடு எல்லாம் ஒரு எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன? அன்பருக்குள் ஒரு அன்பு செலுத்துகிறார்கள். அன்பு செலுத்துவதனால் தான் நீங்கள் எல்லாம் இருக்க முடியும். இது சொன்னால் வம்பு பிரச்சனை வரும் அல்லவா? சரி, ஒரு குடும்ப நிர்வாகம் நடத்துகிறான், ஒரு தொழிற்சாலை நடத்தும் போது அவனுக்கு அன்பு இருக்கணும். 10 பேர் 50 பேர் 20 பேர் 30 பேர் 100 பேர் வச்சு தொழில் நடத்தினால் திறமை இருந்தால் மட்டும் போதுமா? அன்பு உணர்ச்சி வேணும். தொழிலாளியை பற்றி புரிந்து கொள்கின்ற அறிவு இருக்க வேண்டும். இது சொன்னால் அவன் வந்து அந்த தொழிற்சாலை நடத்த முடியாது. இப்போ அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களும் அன்பாக இருக்கலாம். ஆனால் அதிகாரம் இருப்பதனால பிரச்சனை இல்லை, அன்பாக இருந்தால் நல்லது அவர்களுக்கு. அடுத்து 2 வகையில் அன்பு வேணும். இப்போ காந்தி இருந்தார், அவர் நாட்டுப்பால் அன்பு கொண்டார், நாட்டுப்பற்று. இந்த அன்புக்கு நாட்டுப்பற்றுன்னு ஒரு பொருள் உண்டு. இந்த அவருடைய நல்ல உணர்வுகள் தான் இப்போ நாமெல்லாம் விடுதலை அடைந்திருக்கோம். அவரோட அன்பு உணர்ச்சி. இந்த அன்பு தியாகம் என்று ஒரு பொருள் உண்டு. இந்த அன்புக்கு அறிவு இருக்கணும். அறிவில்லை என்றால் அன்பு இருக்க முடியாது. அன்பு தியாகத்துக்கும் இந்த அன்பு தான் முக்கியம், தன்னை அர்ப்பணித்தல். இதே அன்பு பிறவி பிணியையும் மாற்றும். இதே அன்பு இல்லறத்தை நல்லபடி நடத்தும். இதே அன்பு நட்பை பெருக்கும். இந்த அன்பு இருந்தால் தான் நண்பர்களை ஒருவர் குற்றம் செய்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவார்கள். ஒருவன் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நட்பு செலுத்தி இருக்கிறான் என்றால் ஒருவருக்கு ஒருவன் விட்டு கொடுத்துருக்கிறான். இவன் கோபமாக பேசும்போது அவன் விட்டு கொடுத்துருக்கானா, அவன் கோபமாக பேச இவன் விட்டு கொடுத்துருக்கான். 20 ஆண்டு 30 ஆண்டு ஒரு குடும்ப நட்பு இருக்குதுன்னு சொன்னால் இருவரும் ஒருவர் புரிந்து கொள்கின்ற பண்பு, அந்த பண்பு இது அன்பு உண்டு. அப்போ அந்த நட்பு நட்புக்கும் துணையாக இருக்கும் இது. அப்போ உலக நடைக்கும் இந்த அன்பு வேண்டும். பிறவி துன்பத்தை ஒழிப்பதற்கு இந்த அன்பு வேண்டும். அது எப்படியா பிறவி துன்பத்தை ஒழிக்கிறதுனா? பிறவி துன்பத்தை ஒழிப்பதற்கு இந்த அன்பு எப்படி பயன்படும்னா, உயிர்கள் பால் அன்பு செலுத்துகிறோம். அந்த உயிர்கள் பால் செலுத்துகின்ற அன்பு என்று சொல்லுவதா, அல்லது ஜீவத்தைவு என்று சொல்லுவதா, அல்லது ஜீவகாருண்யம் சொல்லுவதா, அது கருணை என்று சொல்லுவதா? அப்போ கருணை, ஜீவத்தைவு, ஜீவகாருண்யம், அன்பு. ஆக இந்த அன்பு உணர்ச்சி தான் உயிர்கள் பால் கருணை அன்பு செலுத்துகிறோம். அன்பு செலுத்தும் போது அங்கே அந்த உயிர்களெல்லாம் வாழ்த்துது. மனிதனாக இருந்தாலும் சரி, மற்ற ஜீவராசி இருந்தாலும் சரி, அந்த எல்லாரும் வாழ்த்துகிறார்கள். புண்ணியவான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பார். எல்லா மக்களும் ஆண்களும் பெண்களும் நல்லபடி இருக்கட்டும், நல்லா வாழட்டும், நல்லபடி வாழணும் அப்படின்னு நினைத்தால் அவருடைய இயல்பு எல்லா மக்களிடத்திலும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் தலைவன் இருக்கிறான். எந்த ஜீவராசி என்று கணக்கில்லை. எறும்பு முதல் யானை வரையிலும், புள்ளிமான் முதல் முயல் வரையிலும், பன்றி வரையில் எல்லா ஜீவராசிகளிலும் கடவுள் இருக்கிறான். எல்லா மனித வர்க்கத்திலும் இருக்கிறான். இந்த கடவுள் எல்லா ஜீவராசியிலும் கலந்திருப்பதால் நாம் அன்பு செலுத்தினால், அந்த எல்லா மக்களும் மனமாற வாழ்த்தினால், அதனுடைய விளைவு கடவுள் நம் மீது அன்பு செலுத்துகிறான் என்று பொருள். ஆக இந்த அன்பு பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கும். சரி, இந்த அன்புக்கு பக்தி என்று பொருள் உண்டு, இந்த அன்புக்கு தியாகம் என்று ஒரு பொருள் உண்டு, இந்த அன்புக்கு அர்ப்பணித்தல் என்று பொருள் உண்டு.
இந்த அன்புக்கு பக்தி. சரி, அன்பு இல்லாதவனுக்கு எப்படி பக்தி இருக்க முடியும்? அப்போ பக்தியை அன்பு என்று சொல்வதா இல்லை பக்தி என்று சொல்வதா? எப்படி வேணாலும் சொல்லலாம். கடவுள் அடைய வேண்டும், கடவுள் அடைய வேண்டும் சொன்ன பக்தி செலுத்துகிறான். இப்போ நந்தி ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மார் சாமிகளே, பட்டம் தரையாங்கிறான். அப்போ எதுக்கு அன்பு அவர் பக்தி செலுத்துகிறா? அப்போ அவர் கேட்குறான், நோக்கம் கேட்குறேன், ஏன் நீ அழைப்பதுக்கு நோக்கம் என்னென்ன? நான் பல ஜென்மங்களில் பிறந்து பிறந்து இறந்து நரகத்துக்கு போகிறேன், நீ எனக்கு அருள் செய்யணும்னு கேட்குறான். அப்போ அந்த அருள் செய்யணும்னு கேட்குறான். அப்போ அந்த அருளை அவன் கேட்கும்போது அவன் தயவை ஒன்று கேட்கிறான். இப்போ இந்த அருளுக்கு தயவுண்டு பொருள் உண்டு. ஆசானை கேட்கிறான், எனக்கு ஞான சித்திக்க வேண்டும், நீ தான் அருள் செய்ய வேணும்னு கேட்குறான். அப்போ அவன் அன்பு இதயத்தில் ஒரு கொள்கை, ஒரு குறிக்கோள் அடிப்படையில் அன்பு செலுத்துகிறான். அப்போ என்ன செய்கிறான் கடவுள்? அவன் எல்லாம் வல்ல கடவுள் என்ன செய்கிறான்? எதை விரும்புகிறானோ செதிரி போடுவான். அப்போ எல்லாம் வல்ல கடவுளிடம் கேட்கிறான், பக்தி செலுத்துகிறான். அப்போ இதயத்தில் அன்பு இல்லைன்னா பக்தி செலுத்த முடியுமா? அப்போ தலைவன்ட்டு அன்பு செலுத்துகிறான். அவன் அன்பு வடிவாக இருக்கிறான். அவன்கிட்ட பேதாபேதம் இல்லை. அந்த பன்னி பார்ப்பதுக்கு 60 ரூபா கூடிய பன்னீர் உடம்புலையும் இருப்பான், மான் உடம்புலையும் இருப்பான், மானாகவும் இருப்பான். அவன் வித்தியாசம் இல்லை, எல்லா இதுலையும் கலந்துருப்பான். அன்பு வடிவாக இருக்கிறான். அப்போ அன்பு வடிவாக இருக்கவன்ட்ட இவன் அன்பு செலுத்தும் போது அப்போ அவனே செய்கிறான், என்னால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு அன்பு செலுத்துங்கிறான். என்னால் படைக்கப்பட்ட மனிதனமாக இருந்தாலும் சரி, மனிதனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி அன்பு செலுத்துகிறான். அப்போ அன்பு செலுத்தும் போது கடவுள் நம்மை பார்க்குறான். அப்போ எங்கும் நீக்கவர நிற்கின்றான் கடவுள். நீக்கவர ஒரு அணுவோட ஊசி மனவோட இடைவெளி இல்லை, அந்த அளவுக்கு பரவி நிற்கிறான். இவனுடைய என்ன அலைகள் உயர உயர அன்பு செலுத்த என்ன அலைகள் உயருது, என்ன உயர உயர கடவுளுடைய நேர் ஆசி கிடைக்குது. அப்போ அவருடைய ஆசி கிடைக்கும்போது அதோடைய விளைவு தான் முக்தி நெறி தரும். இந்த அன்புடைமை முக்தி நெறிக்கும் பயன்படும். இல்லறமும் நல்லபடி இருக்கும், நட்பு பேருக்கு துணையாக இருக்கும், தாய் தந்தைகள் பால் அன்பு செலுத்த தாய் தந்தை கடமை செய்வதற்கு துணையாக இருக்கும், குடும்பத்துக்கு துணையாக இருக்கும், அதே சமயத்தில் தொழிற்சாலைக்கு துணையாக இருக்கும், அரசியலுக்கு துணையாக இருக்கும், எல்லாவற்றுக்கும் துணையாக இருப்பது அன்புடைமை. உடைமைன்னு சொல்ல அன்பு. இந்த அன்பு துணை கொண்டு தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த காலத்தில் நாளுக்கு நாள் வறுமை, கொடுமையான வறுமை வந்ததுனால் பேராசையும் மிகுதியாக இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் பகைமை பாராட்டுகிறார்கள். பகைமை பாராட்டி அன்பு உணர்ச்சியே கிடையாது, எதை நடிக்கிறான். அன்பு உணர்ச்சிங்கிறது அது தனித்தன்மை, அனுசரித்து செல்லுதல், உதவி செய்தல், இதுதான் அன்பு உணர்ச்சி. இப்போ பசப்புறான், நடிக்கிறான். அவன் அது இதுக்கு நடிக்கிறான்னு இது காரியத்துக்காக தான் அன்பு காட்டுறானே தவிர மனை விட்டு உண்மையிலேயே பழக்கலை. இருக்கும், ஒருத்தண்டே பேர் இருக்கலாம். ஆக 180% மக்கள் ஒருவருக்கு ஒரு பேசுவது உதட்டளவில் இருக்க தர மனம் பொருந்திய அன்பு கிடையாது இங்கே. காரணம் காலத்துடைய கோலம், காலத்துடைய இயல்பு அவ்வளோ பலகீனமாக இருக்குது. இன்னும் கிராமப்புறத்துலலாம் பருவமழை தவறி இருப்பதனால 3 நேரம் சாப்பாடே சரியில்லையே, பசிக்கு உணவு இல்லை. அவன்கிட்ட அன்பு உணர்ச்சி எதிர்பார்க்க முடியுமா? தேவை கிடைக்க மாட்டேங்குது. அத்தியாவசிய பொருளே தேவை கிடைக்காதனால அவன் தடுமாறுகிறான். ஆகவே இப்போ இந்த வறுமை டவுன்புறமும் பெரிய நகரத்திலும் வாட்டி வதைக்குது, கிராமப்புறத்திலையும் வாட்டி வதைப்பதனால மன அமைதி இல்லை, தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை, அவனிடம் இந்த அன்பு எதிர்பார்க்க முடியவில்லை. ஆகவே இந்த காலத்தில் தான் நாம் அன்பு உணர்ச்சி அன்புடைமையை பற்றி பேசுகிறோம். சரியா? வறுமை இருந்ததுனால தானே மன அமைதி கெடுது. வறுமை இருக்குது, வறுமைக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் போகணும் வருமா? நோயா ஒரு மாத்திரை மருந்து கொடுத்து சரிப்படுத்துவதற்கு வறுமையை போனாலும் போகாது, வானாலும் வராது, வந்துடும், போகாது. அப்போ அந்த வறுமைக்கு என்ன உபாயம்? ஆசான் தான் அருள் செய்யணும். பெரியவங்ககிட்ட அன்பு காட்டும்போது அவன் என்ன செய்கிறான்? ஆசானை கேட்குறான், என்ன சம்பாதித்தாலும் வேலை வாய்ப்பும் இல்லை, அப்படி ஓரிரு நாள் வேலை கிடைத்தாலும் வருகின்ற வருவாயும் போதவில்லை, என்னை நம்பி பிள்ளை குட்டி இருக்குது, நான் என்ன செய்வேன் கடவுளே என்று கையேந்துடுறான். அப்போ மனம் இறங்கி அந்த கடவுள் என்ன செய்கிறான்? வறுமையை தீர்க்கிறான். அப்போ அந்த கையேந்துகிறான், அது பக்தி என்று சொல்லலாம்.
அல்லது அன்புன்னு சொல்லலாம். அப்போ கடவுளை கையேந்துக்கிறான். அவனுக்கு தான் எல்லாமே எது வேணாலும் கொடுத்துட்டு போவான். அவனுக்கு என்ன இருக்குது? கேட்குறான். கேட்க வைக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம். எல்லாத்தையும் கேட்கலாம். அப்போ கேட்க வைக்கணும், ஒருத்தர் கேட்க வைக்கணும். அப்போ கடவுளை கேட்குறான். வறுமை தீருது. போது 3 நேரம் பசியாடுறான். ஆனால் 3 வேணும் ஐயா, 2 நேரமாவது பசியாற வாய்ப்பு இருக்கா சமுதாயத்தில்? இல்லை. உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, கடன் சுமை, பயிர் போட்டால் மழை இல்லை, பயிர் நிலத்தில் பயிர் நஞ்சை கட்டினாலும் சரி, புஞ்ச நிலமாலும் சரி, மழை பெய்ய மாட்டேங்குது. அப்படியே விளைஞ்சாலும் பூச்சடிக்குது, வீடு வந்து சேர முடியல, வாங்கின கண்ணை கொடுக்க முடியல. இப்படி ஒவ்வொரு நாளும் புழுவாக துடிக்கிற இவன்கிட்ட போய் அன்போட அருமையை பற்றி பேச முடியுமா? என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. நாங்கள் பேசிதான் சரியா. அப்போ இந்தியா உலகத்திலே எங்கே இருக்குன்னா, அது வசதி வாய்ப்புள்ள நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் வீண் ஆரவார செலவுகள் அதிகம் செய்கிறானே தவிர அத்தியாவசிய நியாயமான செலவு செய்யலை. ஆக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வறுமைக்கு காரணம் வேறு வகை இருக்குது, அது இப்போ நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆக மக்கள் மத்தியில் வறுமை மிகுதியாக இருப்பதனால அன்புணர்ச்சி இல்லை. சிரிக்கிறான், நடிக்கிறான், பேசுகிறான், அது வஞ்சனை இருக்குது. ஒரு சிலர், நான் எல்லாத்தையும் சொல்ல, சிரிக்கிறான், நடிக்கிறான், பேசுகிறான், வஞ்சனை இருக்குது. ஆக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அன்புடைமையை பற்றி பேசுகிறோம். இது இந்த சங்கம் அன்புடைமை உள்ளது தான். என்ன காரணம்? தலைவன் ஆசி உள்ள சங்கம். இங்கே வறுமை இல்லை. அப்படியே வறுமை இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருக்கும், அப்புறம் ஆசான ஆட்சியில் மாறிடும். 10 பேர் பசியாடுறாங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுறோம் போடலை, அப்புறம் உள்ளவர்களாவது பசியாடுறாங்க. இப்போ 2 நாள் கரண்ட் இல்லை. அந்த 48 மணி நேரமும் இங்கே கரண்ட் இருந்தது, தண்ணி மக்களுக்கு இல்லாமல் இருந்தது. அந்த 48 மணி நேரம் தண்ணி இருந்தது, உண்ண உணவு இருக்குது, உடுக்க உடை இருக்குது, படுப்பதற்கு இடம் இருக்குது. எப்போதுமே எப்போ பைப்பு திருவினாலும் தண்ணி வருது, எப்போ தான் லைட் எரியுது. இது இப்போ இந்த குறை இல்லாமல் இருக்கிறதுக்கு யார்? கடவுள் நம்பால் செலுத்துகின்ற அன்பு. நாம் கடவுள்கிட்ட செலுத்துகிறோம். நான் கேட்டேன், இவ்வளவு தொலைவில் 48 மணி நேரமாக இருள் சூழ்ந்து இருக்கும்போது குடிலில் மட்டும் தடை இல்லாமல் விளக்கு எரியுது, தடை இல்லாமல் பைப்பை தண்ணி வருது, எல்லாமே நன்மை இருக்குண்ணே. நீ இங்கே செய்கிற தியாகத்துக்கு தான்ப்பா நான் உதவி செய்கிறேன். நீ பைப்பை திருவினா தண்ணி ஊற்றினா என் கருணை, லைட்டு போட்டோன்னு லைட் எரியுதுன்னா என் கருணை, சாப்பாடு தடை இல்லாமல் சுவையாக அமைதுன்னா அது ஏன் கருணை, இங்கே உள்ள மக்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேதம் இல்லாமல் இருக்கிறான்னு அது ஏன் கருணை, வறுமை இல்லாத இந்த சங்கம் நடப்பதற்கு என் கருணை. அந்த அளவுக்கு நாங்கள் என்னையா உனக்கு புண்ணியம் செஞ்சேன்ன? புண்ணியம் செய்திருப்பதனால தான் இந்த அளவுக்கு உதவி செய்கிறோம். நீ பாவம் செய்திருந்தால் நாங்கள் விலகி போயிருப்போம். வருகின்ற பொருளாதாரத்தை மனமோந்து என்னால் கொடுக்கப்படுகின்ற பொருளை நீ முறை தவறி செய்தால் அன்றையே நாங்கள் விலகி விடுவோம். அப்போதே லைட்டு போட்டால் லைட்டு எரியாது, ஜென்ரேட்டர் போட்டால் ஜென்ரேட்டர் வேலை செய்யாது, தண்ணி வண்டி போனால் தண்ணி வண்டி நின்று போவோம். அடுத்து இதோ உணவு பொருள் தயாரித்து அது உருப்பிடாது. நீ பொய் சொல்லாது இருப்பதுனால தான் அருள் செய்கிறான். இந்த அன்பு உணர்ச்சி இருந்தால் பொய் வருமா? வரவே வராது. அன்பு உணர்ச்சி இருந்தால் பழி வாங்க உணர்வு வருமா? வரவே வராது. அப்போ ஆசான் என்ன செய்கிறான்? நாங்கள் ரகசியமாக அன்பு செலுத்துகிறோம். அன்பு செலுத்தும் போது பிள்ளைகளே உணவு தருகிறேன், உடை தருகிறேன், எல்லாமே தருகிறேன்கிறான். அப்போ இந்த சங்கம் அன்பு உணர்ச்சி காத்து கொள்ளுகிறது. தடை இல்லாத வாழ்வு, பிரச்சனை இல்லாத வாழ்வு. அன்பு உணர்ச்சியை மூடத்தனமாக வைத்திருக்கிறோம். அன்பு உணர்ச்சி மூடத்தனமாக எங்களுக்கு இருக்குது. இங்கே வர்றவர்கிட்ட எல்லோரும் அன்பாக இனிமையாக பேசுகிறோம். ஏன் மற்ற சங்கத்தில் அப்படி இருக்க முடியவில்லை? ஒருவன் கடிக்கிறான். அவன் என்ன செய்வான்? ஒருத்தன் இந்த பங்கு பிரச்சனை வரும். இங்கே பகலில் பார்த்து அப்படி மென்மையாக பேசுவான். வாங்க ஆன்மீகம் அது சிகப்பு வயசு கட்டியிருப்பான், நெத்தியில் அது இருக்கும், அப்படியே பார்த்த தெய்வீகம் போட்டு இருப்பான், இடுப்பில் ஒரு தொண்டு கட்டியிருப்பான். அப்படியே பார்த்தா பக்தன் போட்டு நடிப்பான். அதில் வர்ற காசை பங்கு போட்டு ராத்திரியில் பாட்டில் வச்சுருப்பான். புலால் உண்ணுகின்ற மக்களாக இருப்பான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் கடிச்சிக்குவான், அடிச்சுக்குவான். என்ன காரணம்? அங்கே இல்லை, அருள் பலம் இல்லை. இங்கே அருள் பலம் இருக்குது. அது மாதிரி ஒரு கொடுமை இருக்காது. ஆக தூய மனசு இருந்தது. இந்த தூய மனசு யார் கொடுத்தது? இந்த தூய்மையான இந்த தூய மனசும் இந்த அன்பு உணர்ச்சியும் அனுசரித்து செல்லுதலும் தியாகமும் பண்பும் யார் தந்ததுன்னா
அன்புக்கு தலைவனும், தியாகத்துக்கு தலைவனும், அறத்திற்கு தலைவனும், பண்புக்கு தலைவனும், அறிவுக்கு தலைவனும் ஆகிய ஆசா ஞான பண்டிதனையும் அகத்தீசனை பூஜிச்சினால்தான் இந்த வாய்ப்பு, இந்த தூய மனசு வந்தது. இந்த தூய மனசுக்கு காரணம் திருவருள் தான். திருவருள் துணை கொண்டு தான் இந்த தூய மனசு வந்தது. தூய மனசு வந்தோன்னா பொருள் வந்தது. பொருள் வந்த உடனே அது என்ன செய்தோம், எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுகிறோம். இங்கே பகைமை இல்லை. இந்த சங்கம் அன்புடைமைக்கு உரியது. அன்புடைமைக்கு உரிய இடம் ஓங்காரக்குடியில் தான். அல்லது இன்னும் வேறு எங்கேயும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆகவே இந்த அன்புடைமை எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டும். தொழிற்சாலையில் இருக்க வேண்டும், நண்பர் இடத்தில் இருக்க வேண்டும், தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கும் இருக்க வேண்டும், மனைவிக்கும் கணவனுக்கு இருக்க வேண்டும், மற்றது தொழிற்சாலையில் தொழிலாளிக்கும் முதலாளிக்கு இருக்க வேண்டும். இந்த அன்பு எங்கும் பரவி இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்போதுதான் நாடு சுவிட்சமாக இருக்கும். அன்பு உணர்ச்சி இருக்கும்போது பழிவாங்க உணர்ச்சி இருக்க முடியாது. அன்பு உணர்ச்சி இருந்தால் நிச்சயம் அங்கே கொடும் கோபம் வர முடியாது. அன்பு உணர்ச்சி இருந்தால் ஜாதி உணர்ச்சி இருக்க முடியாது, ஜாதி வெறி இருக்க முடியாது. அன்பு உணர்ச்சி இருந்தால் விட்டு கொடுக்க மனம் உண்டாகும். அன்பு உணர்ச்சி இருந்தால் மன்னிக்கும் மனப்பான்மை உண்டாகும். அன்பு உணர்ச்சி இருந்தால் தன் உடம்பை பற்றி அறிந்து கொள்வான். அன்பின் முதிர்ச்சி தான் ஞானம். அன்பின் முதிர்ச்சி தான் ஞானம். ஒருத்தர் கடவுள் தன்மை அடைகிறான் என்றால், ஒருவன் மரணமெல்லாம் பெருவாள் பெறுகிறான் என்றால், அது காமதேகத்திலிருந்து விடுபடுகிறான் என்றால், அவன் அன்பு உணர்ச்சி மிகுந்திருக்க வேண்டும். அந்த அன்பும் முற்று பெற்ற முனிவனாக, மரணமில்லா பெருவாள் பெற்றவனாக ஈர்ப்பவன அன்பு செலுத்தினால் என்ன செய்யும், காமதேகம் அற்றுப்போகும். அன்பு செலுத்தினால் வறுமை தீரும், பெருந்தன்மை உண்டாகும், தயசிந்தை உண்டாகும், ஜாதி வெறி இருக்க முடியாது. அதே சமயத்தில் சொல்லில் நயம் இருக்கும், தூய்மை இருக்கும், பொய் பேச மாட்டான். இது உண்மையான கடவுள். அன்பு கடலாக இருக்கக்கூடியவன் அன்பு செலுத்தும் போது நல்ல மனசு வந்துடும், நல்ல மனம் உண்டாகும். நல்ல மனம் இருக்கும் காலத்தில் இருக்கின்ற இடத்தில் நிச்சயம் செல்வம் இருக்கத்தான் செய்யும். நல்ல மனம் உள்ள இடத்தில் பண்புள்ள மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நல்ல மனம் உள்ள இடத்தில் செல்வம் இருக்கத்தான் செய்யும். நல்ல மனம் இருந்தால் கடவுள் எங்கே தங்கியிருப்பான். ஆகவே இந்த உலகமெல்லாம் உயர வேண்டும். எங்கு பார்த்தாலும் கடவுள் தன்மை. இந்த அன்புக்கு கடவுள் என்று பொருள் உண்டு. ஆகவே இந்த அன்பு உணர்ச்சி, இந்த கடவுள் தன்மை, இந்த அன்போடாமை என்பது கடவுள் என்று சொல்லலாம், அறம் என்று சொல்லலாம், தியாகம் என்று சொல்லலாம், அறிவு என்று சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆகவே இந்த அன்பு உணர்ச்சி வீடுதோறும் நாடுதோறும் எங்கு பார்த்தாலும் சங்கந்தோறும் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்லி, இந்த அன்புடைமை அதிகாரத்திற்கு ஏதோ எனக்கு தெரிந்த, ஆனால் அது சொல்ல வேண்டியது விநாயகராக சொல்ல வேண்டும். அது கடல் படிக்கலாம், அதற்கெல்லாம் விளக்கம் சொல்லுதுன்னா சாதாரண விஷயம் அல்ல. அது ஏதோ ஒரு இடத்துக்கு கொஞ்சம் சிறிது மட்டும் சொல்லுகிறேன். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி. இது ஒரு அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு. இது 4ஆம் படி. 9 வாயில் ஒரு மந்திரத்தால். 9 வாயில் மேலே 7 ஓட்டை இருக்கும். வாய், மூக்கு 2, கண்ணு 2, காது 2, எல்லாம் 2 இருக்கும். வாய் மட்டும் ஒன்றாக வச்சுருப்பான். மேலே 7 துவாரம், கீழே மலை துவாரம், தலை துவாரம். 9 வாசல். 9 வாசலையும் அடைக்கணும். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலர் கதவை அடைப்பதும் காட்டி. இப்போ ஐம்புலன் என்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்புலன். யோகி என்ன செய்கிறான், ஆசாட்ட அன்பு செலுத்துகிறான், அவையாட்ட அன்பு செலுத்துகிறான். அம்மா நீங்கள்லாம் பெரியவங்க அம்மா, ஏதோ நான் பாவிதான், நீ தான் நூலை படிக்கவே எனக்கு யோகியது இல்லை, அதுக்கு பொருள் எனக்கு தெரியும், அருள் செய்யணும். அவையாரை கேட்டால் பயப்படாத மகனே, அது இதான் பொருள்னு சொல்லுவார். அப்போ என்ன செய்கிறாங்க, அன்பு செலுத்துகிறான். அன்பு செலுத்தும் போது ஆசன் என்ன செய்கிறான், மனமிறங்கி நம்மோடு சார்ந்திருந்து இந்த மூச்சு காற்றை இடங்களையும் பெண்களையும் சேருவான். இடங்களையும் பெண்களையும் சேர்த்து பூர்வமத்தை செலுத்திடுவான். 10ஆம் வாசல் இருப்பது 7 வாசல். மேல் சிறைசில் 7 வாசல், 7 ஓட்டை, கீழே 2 ஓட்டை, 9 ஓட்டை. ஆசன் என்ன செய்கிறான், 10ஆம் வாசலில் மூச்சு காற்று செலுத்தி விடுவான். செலுத்தினால் அது மூலாதாரத்தை தங்கிவிடும். தங்கினால் என்ன செய்யும், காமமற்று போகும், பசியற்று போகும், பசியற்றால் கோபமற்று போகும், கோபமற்றால் மலமற்று போகும், மலமற்றால் அறிவு தெளிவடையும், தெளிவு ஏற்படும்,
அறிவு தெளிவு வந்தால் தன்னை பற்றி அறிவான். தன்னை பற்றி அறியும் போது தலைவனை பற்றி அறிகிறான். அப்போ அந்த காற்று என்ன செய்யும்? 9 வாசலில் போய் வந்து போகின்ற காற்று, இந்த மூச்சு காற்று 10ஆம் வாசலில் ஒடுங்கினால் பொறிபுலனுக்கு வேலை இல்லை, பசி இல்லை, காமம் இல்லை, முதிர்ச்சி இல்லை, தளர்ச்சி இல்லை, வெறி இல்லை, பேராசை இல்லை, பொறிபுலனுக்கு வேலை இல்லை, பொறாமை இல்லை, சாந்தமே வடிவாக இருப்பார்கள். அந்த பாடல் சாந்தமே வடிவான மக்களாக இருப்பார். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி. இந்த 9 வாசலுக்கு சம்பந்தமே இல்லாமல் 10ஆம் வாசலாகிய புருவமத்திலே இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். பாரு, இருந்தேன் காயத்தை எண்ணிலி கொடி, இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தே. இராப்பகல் என்பது இடது பக்கம் வருகின்ற காற்று சந்திரகலை என்றும், வலது பக்கம் வருகின்ற சூரியகலை என்றும். இந்த ரெண்டும் இங்கே இப்படி கீழே தான் நோக்கும், மூச்சு இழுத்த கீழ் நோக்கும். ஆனால் யோகிகளுக்கு புறம்பத்தை ஒடுங்கிவிடும். அப்போ இந்த இடைகளையும் பெண்களையும் செல்லாத இடம் அதுதான். அப்போ இருந்தேன்னு காயத்தை நெல்லிக்கோடி, இந்த உடம்போடு பல கோடி வருஷம் இருந்தேன் ராப்பகல் அற்ற இடம், இடகளையும் பெண்களையும் செல்லாத அற்ற இடத்தில் இருந்தேன். ரொம்ப நீட்டாக ரொம்ப உயர்ந்த கருத்துக்கள். ஆக விநாயகர் அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இதெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது, அவ்வளவு கடினமான ஒன்று. ஆக மனித வர்க்கத்திலேயே மிகப்பெரிய கருணையே வடிவான அறிவு கடல் அவையார், பெண் இனத்துக்கே பெருமை தேடி தருகின்ற அவையார். அந்த அம்மையார் பாடுகின்ற பாட்டில் எனக்கே நடுங்கும். ஐயோ, எப்படி அது பொருள் அறியுதுன்னு, அவ்வளோ பெரிய விஷயத்தை அவளை போகிற போக்குல துரியங்கடந்து சுடருடியை கண்டால் மரணம் பெறப்பில்லை வீடுனா அப்படி ஒரு வார்த்தை. என்னையா எப்பா துரியம்னா? துரியம் என்பது மகனே சாக்கிரமம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், உந்திகம துரியம், கீழ்ப்பகுதி உந்தி கீழ்ப்பகுதி துரியாதீதம். துரியம் கடந்து சுடருடியை கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடு. இது அவ்வையார் அணுகுண்டு. இப்படியெல்லாம் பேசுறிய அம்மா, எங்களுக்கு என்னம்மா தெரியும்னா, ஏடா மகனே, ஏன் திருவடியை பூஜை செய்து பாரு, நான் உனக்கு அருள் செய்கிறேன், நான் உனக்கு அருள் செய்ய தயாராக இருக்கிறேன். நீ நூலறிவு உனக்கு துணை இருக்கல், நூல் துணை கொண்டு நீ என்ன அருள் செய்ய முடியாது, நான் அருள் செய்ய முடியாது. நூல் துணை கொண்டு இந்த காரியத்தை பார்க்காதே, என் துணை கொண்டு ஜென்மத்தை கிடைத்திட்டுன்னு சொல்கிறார். அதுதான் அன்பு. ஆக அப்பேற்பட்ட விஷயம். அந்த மூச்சு காற்று ஒடுங்கினால் ஐம்புல கதவை அடைக்கலாம். ஐம்புல கதவை அடைக்கிறது என்ன? பார்த்தாலும் கேட்டாலும் சுவைப்பதற்கு நாவுக்கு ரசனை இல்லை, வாசனைக்கு இங்கே இடமில்லை, பரிசு உணர்வு இல்லை, அங்கே காமம் இல்லை, பாட்டு கேட்கின்ற ஆசை இல்லை, காட்சிகளை காண வேண்டிய எண்ணம் இல்லை, சுவைக்கவனுங்கிற எண்ணம் இல்லை. பசி இருந்தாதையா சுவைப்பா, காட்சி அந்த கண்ணை முன்னா உள்ள ஜோதி தெரியுதில்லவா, ஜோதி தெரிகிற மக்களுக்கு இது அவசியமானா, இதெல்லாம் பெரிய விஷயம். ஆகவே அது ஏதோ கொஞ்சம் சுட்டி காட்ட வேணும். அவையார் நூலை அகவல்ல ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அவங்க ஒரே வரிக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பேசுனாதான் யாரும் இங்கே உட்காந்துருக்க முடியாது. ஆக அன்புடைமை பேச வேணும், அதுவும் சுருக்கி தான் சொல்ல வேண்டியா இருக்கும். ஆகவே அவையார் ரெண்டும் சேர்த்து படித்ததினால் அகவல் அவையார் அகவலையும் திருக்குறளையும் சேர்த்து படித்ததினாலே சிறிது பேசிவிட்டு நிறுத்திக்கிறேன். ஆக பாடல் 8வது அதிகாரம். அன்பிற்கு உண்டோ அடைக்கின்றாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசுதர்னா. எல்லாவற்றையும் போட்டு அடைச்சிடலாம், பூட்டி வச்சிடலாம். அது எவ்வளோதான் ஒரு பூட்டுக்கு 2 பூட்டு போடலாம், செட்டர் போட்டாக்க செட்டர் போடலாம். இன்னும் பூட்டெல்லாம் நவீன பூட்டெல்லாம் இருக்குது, கிட்டே போக முடியாது, இப்படியெல்லாம் பூட்டெல்லாம் இருக்குது. இப்போ தண்டவாளம் இப்படி இருக்குது. ஆனால் இந்த அன்புக்கு பூட்டு கிடையாதுன்னார். என்ன காரணம்? நம்ம பக்கத்து வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்குது 2 வயசில் நமக்கு பிள்ளைகள் இல்லை. பக்கத்து வீட்டு பையன் 2 வயசு பிறந்ததுலேருந்து நம்ம வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அவர் ரொம்ப அன்பு. நம்ம அந்த பையன் வீட்டுக்கு போக மாட்டான், எல்லாமே இங்கே தான். ராத்திரி இரவு பகல் பூராவும் நம்ம வீட்டில் தான் இருப்போம். நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்த உடனே என்னாச்சு? அது ஒருத்தருக்கு வாக்கு அது கடினமான வார்த்தை பயன்படுத்திட்டார். சாவு வாழ்வு வேண்டாம், நீ ஒதுங்கிக்கிட்டான். இந்த குழந்தை அங்கே போயிடுச்சு. 2.5 வயசு 3 வயசுல இந்த வீட்டிலே வளர்ந்தது. அந்த குழந்தையை பார்க்கணும் விரும்புகிறா, நம்ம விரும்புகிறோம். ஆனால் அந்த கௌரவ பிரச்சனை என்ன, அவங்கள அவமானப்படி பேசிட்டா, போதன்ட்டா. அவள் என்ன பக்கத்து வீட்டு குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா அங்கே போகணுங்குது. போட்டா நாள் தாய்
அவள் தான் அப்படி பேசுனா, நாயை பேன்னு பேசியிருக்கா அப்படின்னு அப்படி பிள்ளைகளை வீட்டை வச்சிட்ருக்குறான். ஐயோ பாவம். அந்த குழந்தை இங்கே வரணும், 3 வருஷமாக வளர்த்தவங்க இல்லையா, வரணும்னு நினைக்குது. ஆனால் முடியல, காய்ச்சல் வந்துடுச்சு. காய்ச்சல் வந்தால் உடம்பு சரியில்லாமல் கொண்டுட்டு போகிறாங்க. அந்த தாய்க்கு அந்த பிள்ளையை வளர்த்தவளாச்சா என்னாச்சு, இந்த பக்கத்தில் சத்தம் கேட்குது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் வந்துட்டு போய்கிட்டுருக்காருன்னா. ஐயோ நம்ம அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, பார்க்க முடியலையேன்னு ஏங்குறாங்க. பார்க்க முடியல ஏங்கும்போது வெளியே செல்ல முடியல. கதவு அந்த பக்கத்து வீடு தான், கதவு எடுத்து மூடி இருக்காங்க. ஜன்னல் வழியாக பார்க்குறேன், குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு. அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறான், அந்த 2 பேரும் பார்க்குறாங்க. அந்த குழந்தைய வளர்த்தவர்கள் ஜன்னல் வழியாக பார்க்குறான். இந்த பார்வையை அவன் புரிஞ்சுக்கிட்டான், அந்த அம்மாவை தெரிஞ்சுக்கிட்டா. அந்த பையனுடைய தாய் அந்த ஜன்னலில் லேசாக திறந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சு. ஆஹா, அந்த அன்பு வெளிப்படுது. 3 ஆண்டுகள் அந்த குழந்தைய வளர்த்த அந்த அன்பு எப்படி வெளிப்படுதுன்னா, அந்த ஜன்னலில் கொஞ்சோண்டு திறந்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பார்க்குறா. ஐயோ இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போகிறாங்க, நம்ம ஒன்றும் பேச முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம். அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, அந்த ஒரே ஒரு சொட்டு தண்ணி. அதான் சொல்கிறான் வள்ளுவன், கதவு மூடி இருக்குது, ஜன்னலும் மூடி இருக்குது, அந்த ஓரம் லேசாக திறந்து அந்த சொட்டு கண்ணீர் வந்துச்சான். அதுக்கு தாள் கிடையாதுன்னா, அதுக்கு தடுக்கிறதுக்கு யாரும் முடியும்? அன்பிற்கு உண்டு அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூச. நம்பால் அன்பு உள்ளவர்கள், நம்மால் அன்பு செய்யப்பட்டவர்கள், அவர் காட்டுகின்ற அன்பு அந்த ஒரு சொட்டு கண்ணீர், புன்கண்ணீர் புள்ளிய நீர். அதுக்கு அன்பு அடைப்பதற்கு எந்த கதவும் கிடையாது, அதுக்கு தாள் கிடையாது, தாப்பால் போட முடியாது, போட்ட முடியாது. ஆனால் அந்த புள்ளிய நீர், ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் உள்ளத்திற்கு அன்பை வெளிப்படுத்தி காட்டுன்னா. ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தருணா. பூசல் என்பது சிறப்பு, அதாவது சுருக்கம். அடுத்து 2வது பாடல், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பெறற்குன்னா. ஆசை என்ன செய்யும்? ஆசை இருந்தால் தான் இங்கே அறிவு வேலை செய்யாது. பேராசை இருந்தால் என்ன செய்யும்? பேராசை இருந்தால் என்ன? பேராசை உள்ள இடத்துல அன்பு இருக்கவே முடியாது. பேராசை என்பது இருட்டு, அன்பு என்பது வெளிச்சம். என்ன சொல்கிறான், அன்பு இல்லாதவன் அவன் சொத்தை அபகரிக்கணும், இவன் சொத்தை அபகரிக்கணும், பொய்யும் பொருட்டும் சொல்லி சேர்த்துருவான் காசு. அது 10,000 கொடுப்பான், 20,000 எழுதி வாங்குவான். பிடிச்சி நிலத்தையும் வீட்டையும் காட்டியும் கைப்பற்றிடுவான். கொடிய பாவியாக இருப்பான். மற்றவன் சொத்தெல்லாம் அபகரிப்பான், பொய் சொல்லுவான், ஏமாற்றுவான், வட்டி கூட்டு வட்டி போடுவான், நாசப்படுத்திகிட்டு இருப்பான். அவன் இருக்கிற இடமே நாரும். ஆனால் ஊதுபத்தி வச்சுருந்தான் நாடு. ஆனால் இதயத்தில் கனிவே இல்லாத மக்கள் அவன் என்ன செய்வான்? எல்லா சொத்தும் அபகரிக்கணும், நம்ம சுகபோகமாக இருக்கணும். என்னைக்கிடா அவன் ஊர் முதல்ல கொள்ளடிச்சவன் நிம்மதியாக இருக்க போகிறான். இது யாரேன்னு ஒருவன் சொல்லணும். மற்ற பருத்தி வாங்கின காசு நிற்காதுரா, ஏன் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்க? அப்போ ஒன்று நம்ம சொல்லணும், ஒன்று வள்ளுவன் சொல்லணும், இல்லைன்னா ஆசானுடைய ஆசி சொல்லணும். எல்லாம் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர். அவன் சொத்து என்ன செய்வான்? வீடு கட்டுவான். வீடு கட்டும்போது பக்கத்து நிலத்தை 4 அடி சேர்த்து கட்டிடுவான். நிலத்தை பயிரிடும் போது பொடியை நவுத்தி போடுவான். அவனுக்கு தான் கணக்கு இல்லையா? அதான் மிருகமாச்சு. அன்பில்லாதவன் மிருகத்துக்கு ஒப்பான். அவன் தண்ணி போடுவான், மனைவி கொடுமை செய்வான், அடிப்பான், மனைவி ஐயோ ஐயோன்ட்டு கத்த போடுவா, காதலியே விடாது. கொஞ்சமேனு கருணை இல்லாதவன் அவன் மிருகம். அன்பில்லாதவன் ஒரு மிருகம்னு வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான்? சொத்து மேலே சொத்தெல்லாம் அபகரித்து நம்ம சுகபோகமாக இருக்க. சனியை பிடிக்குதுன்னு அர்த்தம். அந்த எண்ணமே அவனுக்கு சனியை. இவன் சொல்கிறான், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர். அன்பில்லாதவன் மற்ற சொத்தெல்லாம் அபகரித்து கொள்வான். அன்புடையார் என்பும் உரியர் பெறற்குன்னா. இந்த அன்பு உணர்ச்சி இந்த வகையில் வரும். கல்வியினால் வருமோ, அது சான்றோர் தொடர்பால் வருமோ, அல்லது கல்வி திருக்குறள் படித்தால் வருமோ, திருமந்திரம் படித்தால் வருமோ? திருக்குறள் எதை படித்தாலும் வராது. சரி, படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அன்பு உணர்ச்சி வந்ததா? இல்லை. எப்படி அவர் அந்த அன்பு உணர்ச்சி? ஒன்றே ஒன்று, புலால் மறுத்தலும், புலால் உண்ணாதிருத்தலும், உயிர்கொலை செய்யாதிருத்தலும், பசியாற்றுவித்தலும், உருகி தியானம் செய்தலும் ஆகிய இந்த பண்பை தவிர ஒருத்தனுக்கு அன்பு உணர்ச்சி வராது. பசியாற்றுவித்தல், புலால் உண்ணாதிருத்தல், உயிர்கொலை செய்யாதிருத்தல், உருகி தியானம் செய்தல் ஆகிய இந்த பண்பு இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே இருள் சூழ்ந்துடும் இதயத்தில்.
இருள் சூழ்ந்த இதயத்தில் பேராசை இருக்கத்தான் செய்யும். பேராசை இருந்தால் நீதி தவறுவான். நீதி தவறினால் நரகத்துக்கு போவான். நீதி தவறுகின்றவன் யார்? பேராசை உள்ளவன். அன்பு உணர்ச்சி இல்லை, நீதி தவறுவானவன். ஆசான் ஆட்சி இருந்தால் என்ன ஐயா ராமலிங்க சாமிகளே, ஏன் எனக்கு வெறி பிடிக்குது? ஏன் இந்த பேராசை எனக்கு என்ன கொடுமை செய்தேன்? ஏன் எனக்கு இந்த பொருள் வெறிய வந்தது? ஏன் இப்படி மனசு போராட்டிகிட்டு இருக்கு? ஏன் இப்படி வன்மனம் தந்துட்டுருக்க? நான் இப்படி உயர்வது என்னை உயர அருள் செய்யக்கூடாதா என்று என்று அவன் கேட்கின்றானோ அன்று வரை இதயத்தில் இருளான் இருக்கும். ராமலிங்க மாணிக்க வாசகா, நீங்கள்லாம் பெரியவங்களாச்சே, ஏன் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறேன்? இன்னும் கொனைக்கேடு இருக்கே, இன்னும் பொருள் பெற சொத்தை அபகரிக்க நினைக்கிறேனே, இன்னும் பொல்லாத காம வெறி இருக்கே, கொடும் கோபம் இருக்கே, ஏன் என்னை இப்படி வச்சிருக்க? என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளாது என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவில்லை? மருந்தே மரக ஜோதியே மாணிக்க வாசகா என்று கேட்கிறானோ அன்று வரை இதயத்தில் இருள்தான் இருக்கும். அந்த இருள்தான் அன்பு உணர்ச்சி. அன்பு இல்லாதவன் என்று சொல்லுவான். அங்கே அன்பு உணர்ச்சி இல்லை, அங்கே இருள் இருக்கு. இருள் உள்ள இடத்தில் பொறாமை இருக்கும், பேராசை இருக்கும், கொடுமை இருக்கும், சினமே இருக்கும், வஞ்சனை இருக்கும். இதுக்கு உபாயம் தான் பல முறை சொல்லியிருக்கேன் ஐயா. மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும், ஓ மனசு விடுமா ஒன்று. மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்து பாரியா. அன்னதானம் செஞ்சால் என்ன ஏற்படும்? பசியாற்றும் போது கொனைக்கேடு தீருது. கொனைக்கேடு தீரும்போது நிச்சயம் அங்கே இதயத்தில் இருள் சூழ்ந்திருக்கல இதயம். அது என்ன இருள் சூழ்ந்த இதயம்னா? கனிவே இல்லாத இதயம், பாறை போன்ற இதயம்டா. இதயம் பாறை, வன்மம், இரும்பு மாதிரி உருக்கு மாதிரி இருக்குன்னா, உருக்கு மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி இருள் ஒளி இருக்க முடியும்? அன்னதானம் செய்கிறோம், அது தியானம் செய்கிறோம். அன்னதானம் செய்யவும் தியானம் செய்யவும் அங்கே ஒளி வந்தது. அந்த வறண்டு கிடக்கக்கூடிய வன்மனத்தில் இருள் சூழ்ந்த இதயத்தில் ஒளி வந்தது. அன்னதானத்தினாலும் நாம செய்வதனாலும் அந்த ஒளி வந்தது. அந்த சிற்றொளி, அந்த சிறிய ஒளி கொண்டுதான் பெரிய விஷயத்தை அணுக முடியும். இந்த சிறிய ஒளி, சிறிய விளக்கு கொண்டு பெரிய விளக்கு பொருத்துவது போல் சிறிய ஒளி கொண்டு அந்த இதயத்தில் ஒரு துளி, ஒரு சின்ன ஒளி வெளிச்சம். அந்த வெளிச்சம் மறுபடியும் தூண்டப்படுது. மறுபடியும் தூண்டப்படுதுன்னா என்ன பயன்னா, அந்த சிறிய ஒளி மேலும் விரிவடையுது. எப்படின்னா, அன்னதானம் செய்தல், தியானம் செய்தல், மனிதாயப்படுத்த நடந்து கொள்ளுதல், அன்னதானம் செய்தல், தியானம் செய்தல், நாளுக்கு நாள் ஒளி பெருகுது. ஒளி பெருக அறிவு முதிர்ச்சி அடைய தியாகம் வந்தது. தியாகம் வர உயர்ந்த நல்ல மனிதனாகிறான். பெருந்தன்மை வந்ததுன்னா, அப்போ பெருந்தன்மை வந்ததுக்கு என்ன காரணம்? திருவருள் துணை இருக்கணும். திருவருள் துணை இல்லாமல் பெருந்தன்மை வரவே முடியாதுங்க. ஆக அந்த இடத்தில் அந்த லோபித்தன்மை இருக்கா, அங்கே இதயத்தில் இருட்டு இருக்கு. கோபம் இருக்கா, இதயத்தில் பொல்லாத இருட்டு இருக்கு. வஞ்சனை இருக்கா, பொல்லாத இருட்டு இருக்கு, இதயத்தில் இருட்டு இருக்கு. என்ன உபாயம்? அதுதான் பக்தி என்ற ஒளி இருக்க வேண்டும், அல்லது புண்ணியம் என்ற ஒளி இருக்க வேண்டும். இந்த புண்ணியமும் பக்தியும் சேர்ந்த ஒளிதான் மனிதனை உயர்த்துன்னு சொல்லுவான். ஆக அவன் என்ன செய்கிறான்? திருவருள் துணை கொண்டவன் தன்னை அர்ப்பணிக்கின்றான். சொல்கிறான் வள்ளுவன், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையா என்பும் உரியர் பெற இருக்குன்னா என்ன செய்வான்? ஞானிகளுடைய ஆட்சி பெற்ற மக்கள் தடா, இன்னைக்கு காசு கொடுத்தான் கடவுள், அள்ளி போட்டோம், நாளைக்கு நிச்சயம் தருவான், ஏன் போட்டு வளட்டிக்கிற மனமே, பிற்காலத்தை பற்றி ஏன் என்னத்துக்கு சிந்திக்கிறேன், கொண்டு கொடுத்தா நாளைக்கு கொடுப்பான், அள்ளி போட்டு போன்றுவான். இவன் என்ன செய்வான்? அது இதயத்தில் இது அருள் பொங்கிய அருள் ஒளி இருக்கின்ற இதயம் அது சொல்லுது. இருள் உள்ள இதயம் நாளைக்கு மனைவி மக்கள் இருக்காங்க, நாளைக்கு நம்ம 4 காசு வேணும், வயசாகிட்டே போகுது, நான் பேங்க்கில் 2-10 லட்சம் இருந்தால் ஒரு மாதம் ஒரு 10,000 கிடைக்கும் நமக்கு அப்படின்னா. அங்கே இருள் வந்து விட்டது, அங்கே சுயநலம் வந்து விட்டது, இறையொருள் கடை இல்லை. அங்கே இறையொருள் இருந்தால் இன்று காப்பாற்றிய கடவுள் நாளைக்கு காப்பாற்றுவான். இது அவசியம் இல்லை என்று நினைப்பான். அதான் வள்ளுவன் சொன்னால், வள்ளுவன் ஞானிகளுக்காக சொல்ல அதிகாரமா? ஞானிகளுக்கு தான், எல்லாருக்கும் சொல்லுவோம். அப்போது என்ன சொல்கிறான்? இதயத்தில் எல்லாவற்றையும் தன்னால் சேகரிக்கப்பட்ட எல்லா பொருளையும் நாட்டுக்கு கொடுத்து விட்டு இந்த உடம்பும் நாட்டுக்குன்னு சொன்னான். உடம்பு தரமாட்டார்கள், தன்னையும் அர்ப்பணிப்பான் என்று பொருள். அதுக்கு அதான் பொருள். ஆக உடம்பை கொடுக்க முடியுமா? உடம்பை கொடுத்தா நாட்டு மக்கள் பயன்படும் இல்லை, அது தன்னை அர்ப்பணிப்பான்.
அன்பில்லாதவன் எல்லாவற்றையும் தனக்கு உரிமையாக்கிக் கொள்வான். அன்புள்ளவன் தம்மால் சேகரிக்கப்பட்ட பொருளையும் தன்னையும் நாட்டுக்கு அர்ப்பணை செய்வான். இதுதான் சுருக்கம். அடுத்து, அன்போடு எந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு எந்த தொடர்பு. அன்போடு எந்த வழக்கென்ப, எந்தன பொருந்துதல், இயந்தன பொருந்திய அர்த்தம். அப்போ கடவுள் சொன்னால் மனுஷன் சொல்கிறான் சான்றோர்கள், இந்த உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பு ஏன் வச்சுருக்கான்னு சொன்னால், சுருக்கமாக சொல்ல போகிறேன், இது நீட்டிட்டு போகக்கூடாது. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் கடவுள் ஏயா பொருத்தம் வச்சுருக்கான, சேர்த்து இணைத்திருக்கிறான். பொருந்தி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அன்பு பொருந்தி வாழ்வதற்கு தான் அப்படின்னு சொல்கிறான். இது சுருக்கமாக, இது மணிக்கணக்காக பேசி ஆகணும். அன்போடு எந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு எந்த, உடம்புக்கும் ஆருயிர்னா அருமையான உயிர், அருமையான உயிருக்கும் இந்த உடம்புக்கும் பொருந்துவதற்கு என்ன ஐயா நோக்கம்னா, அன்பு செய்து வாழ்வதற்கு தான். அதுக்கு தான் கடவுள் வச்சுருக்கான். இது சுருக்கம். அடுத்து, அன்பு இன்னும் ஆர்வம் உடைமை. அன்பு தான் நட்பை பெருக்கிக்குள்ள நினைக்கும். உடைமைன்னு சொல்லுவான். அன்பு ஈனும், அன்பு கொடுக்கும். ஈனும்னா கொடுக்கும். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. அன்பு உள்ளவர்கள் தான் நட்பு. இப்போ உன்ட்ட எத்தனை பேரையா பழகிறான்னு கேட்டான். யார் என்னை தான் நின்று கூட பேச மாட்டேங்கிறான்னா, அவ்வளவு நல்ல மனுஷன். யாராவது என்னங்கிறான், ஏய் வர்றான் பார், மீசை வச்சுருக்கான் பார், அவனை பார்த்தாவே பயமாக இருக்கு, ஓடி போடான். யாருக்கிட்ட நிற்க மாட்டான், அவ்வளவு தனிமரமாக நிற்பான். அவன் தான் பணமரம். அன்பு இல்லாதவன் பணமரம் போன்றவன். அவன்கிட்ட யார் பேசுவா? எத்தனை பேர்த்து அன்பு காட்டினா, சிரித்து பேசுகிறானா, நட்பை பிரிக்கணானா, விருந்த உபசரித்தானா? அன்பு உள்ளவன் என்ன சிவா, மாமே மச்சின அண்ணன் தம்பியெல்லாம் சேர்த்து வச்சுருப்பான். அன்பு இல்லாதவன் எல்லாம் வீட்டில் யாருமே இருக்க முடியாது, மனைவியும் இவன் தான் இருப்பான். அதுபோட ஏதோ காமத்தினால வச்சிட்ருக்கிறான், இல்லாட்டா அவளையும் ஊர் விட்டு விடுவான். ஆக அவன் என்ன சொல்கிறான், அன்பு ஆர்வத்தை தரும். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. அன்பு உணர்ச்சி இருந்தால் நட்பு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டாகணும். சுருக்கமாக சொல்கிறோம். அது ஈனும் நண்பனும் நாடா. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு. நட்பு பெருக 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 அது என்ன செய்யும்? எங்கே பார்த்தாலும் நண்பர் இருக்காரா? நண்பர் இருப்பதுக்கு என்ன காரணம்? விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்ததுனால தான் நட்பு பெருகுது. சின்ன புத்தி இருந்த சில பேர் நெருங்கி பழகுவான், நண்பன் தானே சொல்லிட்டு பேனா எடுத்துடுவான். இப்போ அவன் சட்டையை காட்டி போட்டிருப்பான், அந்த இதுக்கு பேனா எடுத்துடுவான். எப்படி என்னை கேட்காம எடுத்தேன்னா, இதான் நட்பு? அவன் பேனா எடுத்தது ஒரு குற்றமா? அது எப்படி என்னை கேட்காம எடுக்கலான்னா, இவன் நட்பாக இருக்க முடியுமா? அது மாதிரி அது ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது மாதிரி என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து சொல்லும்போது, வள்ளுவன் சொல்லும்போது, மிக்க சிறப்பை தரும் அன்பு நட்பையும் பெருக்கும், மிக்க சிறப்பையும் தரும், நீட்டிட்டு போகக்கூடாது. அடுத்து, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப பைஜகத்தி இன்புற்றார் ஏதுன்னு சிறப்புன்னா, அன்புற்று அமர்ந்த வழக்கென்பது உலக நடை, உலக வழக்கு. அன்பு பொருந்தி, இப்போ ஒரு காந்தி இருக்கார், அண்ணா இருக்கார், பல பேர் பெரிய அரசியல்வாதி இருக்காங்க, காமராஜ் இருக்கார், பெரிய பெரிய தலைவர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் காந்தி கூடும்போது 1,00,000 பேர் கூடினான். காந்தி இருக்குது வடநாட்டில், இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. என்ன காரணம்? அவர்கிட்ட இந்த அன்பு உணர்ச்சி. லட்சக்கணக்கான மக்கள் அவர் பார்க்க வேண்டும், அந்த மகானை பார்க்க வேண்டும் நினைக்கிறான். அந்த அளவுக்கு அன்பு உணர்ச்சி. அதான் சொன்னார், இவ்வளோ மக்கள் ஆதரவு, காந்தியை பார்க்கும் மக்கள் துடிக்கிறார். நட்பு வர்றான், மக்கள் இறங்கும்போது அவர் இறங்கும்போது மக்கள் சூழ்ந்துக்கிறாங்க, தொட்டு பார்க்குறான், அது ஒரு ஆர்வம் காட்டுறான். அதை சொல்கிறான் வள்ளுவன், இது அன்பின் முதிர்ச்சியால், அன்பினுடைய அன்பு பொருந்தி வாழ்வதன் வாழ்க்கையின் பயன் இது. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்தி இன்புற்றாரே சிறப்பு. இந்த மக்களை பார்த்ததும், அப்பா நம்மளுக்கு அவ்வளோ கூட்டம், அளவில்லா மகிழ்ச்சி அடைஞ்சாராம். எல்லா தலைவனுக்கும் எல்லா தலைவருக்கும் அந்த மகிழ்ச்சி உண்டு. மக்கள் கூட்டம் எதிர்பார்க்குது அன்பு உணர்ச்சி. காந்திக்கு அளவில்லா மகிழ்ச்சி அடைஞ்சது. இது அன்பு பொருந்திய வாழ்க்கையின் பயனுன்னு சொல்லுவான் சுருக்கம். அடுத்து, அறத்திற்கே அன்பு சார் என்ப 6வது பாட்டு. அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணைன்னா. தர்ம காரியம் செய்யறதுக்கு மட்டும்தான் இது துணைன்னு நினைக்காது. அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியாதவன் சொல்லுவான், தர்மத்துக்கு மட்டும்தான் அது அன்பு வேணும்னு சொல்லுவான். அது மரத்திற்கும் அகுதே துணைன்னா. முரண்படுகிறான், பகை இருக்கு, பகையை வெல்வதற்கு இந்த அன்பு உணர்ச்சி பயன்படுனா. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. அதை பகைமை வெல்லுவதற்கும்
பகையை உடைத்திடுவதற்கு. பகை இருந்தால் நிச்சயம் சொல்ல மன அமைதி இருக்காது. இந்த ஒரு வழக்கு நடக்கும், நமக்கும் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு கேஸ் நடக்கும். அந்த கேஸு முடிகிற மட்டும் நிம்மதி இருக்காது. அவனை கூப்பிட்றான், என்ன விஷயம், நான் எதாவது குறையாத சொல்லுன்னா. ஆமாம், நீ 4 அடி சேர்த்து கட்டினேன், இந்த வச்சுக்கியா, இன்னும் என்ன வேணும் வச்சுக்க, ஆளை விடு சாமின்னா. இவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய விரும்புகிறவன். அவன் என்ன செய்வான், இழுப்பான். இந்த இலட்சணத்தை என்ன செய்வான், எவெல்லாம் எதிர்த்து பேசுகிறானோ அவன் வேலை கேஸ் போடுவான். பகையை நாளுக்கு நாள் பகையை உருவாக்கிக்குவான், நிம்மதியற்று வாழ்வான். அதான் சொல்கிறான் வள்ளுவன், இது மாதிரி அறிவுள்ள மக்கள், அன்புடைய மக்கள் பகைவனை அழைத்து ஏதாவது இந்த குறைந்த சொல்லியா, நான் திருந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அக்கம் பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருந்தால் நேராக வீட்டுக்கு வருவான். என்ன திடீர்னு வந்துட்டு, ஆமாய்யா நான் உங்கள் வீட்டை வந்திருக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்து கூட முடிவு, எங்கள் பெண்களுக்கு எங்கள் பொம்பளைங்களுக்கும் உங்கள் பொம்பளைங்களுக்கும் பிரச்சனை இருக்குது சொல்லியா, நான் திருந்திக்கிறேன்னா. 2 பேரும் கணவன் நம்ம வீட்டுக்கு போனாங்க, பேசினாங்க, பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. அது என்ன சொல்கிறான் வள்ளுவன், பகையை உடைத்திடுவதற்கும் பகையை உடைப்பதற்கு மட்டும் பகையை உடைத்திடலாம், இதே அன்பு துணை கொண்டு தர்மத்துக்கும் பயன்படும், பகையை நீக்கலான்னா. அடுத்து 7வது பாடல், என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறவுன்னா. இந்த புழு என்ன செய்யும், வெயில் காலத்தில் அது அதோட வெயில் வெளியில் இருக்கும், உள்ளே இருக்கும். இந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த புழு இருக்க இடத்த விட்டு அப்படியே நவுந்துக்கிட்டு வரும். நவுந்த மறுபடியும் வெயிலுக்கே வந்துடும். உள்ளே இருந்தால் வெயில் தாங்கலைன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் வெயிலுக்கு வந்துடும். அவன் சொல்கிறான், இந்த எல்லா உயிர்கிட்டையும் கடுமையாக வன்மனமாக நடந்து கொள்கின்றவனை, எல்லா உயிரையும் கடந்திருக்கானால கடவுள், அவன் இவனுக்கு முரண்படுறான். கடவுள் இவனை வருத்துறான். எல்லா உயிர்களும் பாவி 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 பாவி, என்ன இப்படி குடும்பம் பாவி, இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளவு தீமை செய்கிறானே பாவி, எவ்வளோ எல்லாத்தையும் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாவி பாவின்னா எல்லாரும் சேர்ந்தாப்புல சொல்கிறான் பாவின்னு. அவ்வளோதான், இவனுக்கு நோய் வந்துடும். அப்போ வராது, ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு நோய் வந்துடும். அப்புறம் புத்துநோய் வந்தாலும் சரி, எங்கே அடிப்படி கிடப்பான், புத்துநோய் வரும், ஏதாவது நோய், கொடிய நோய் கிடக்கான். நோய் இவன் அப்படியே கசக்கி புளியும். ஒரு பக்கம் வறுமை வரும். பல பேர் பாவி பாவினா வறுமை வரும், மேலும் பாவி பாவின்னா நோய் வரும், மேலும் பாவி பாவின்னா நிம்மதியே குறைச்சிடும். ஆக எல்லா உயிரும் பாவின்னு சொன்னாக்கா அவன் நோயாளி ஆகிறான்னு அர்த்தம். அவன் சொல்கிறான், என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அறக்கடவுள் என்ன செய்வான், எலும்பில்லாத புழுவை வருத்துவது போல் கருணை இல்லாதவனை வருத்துவான். அப்போ எப்படியா வருத்துவான்னா, நோய் கொடுப்பான். நீ பல உயிர்களை இடையூறு செய்தல்லவா, கொடுமை செய்தல்லவா, அதுக்காக நோய் வச்சுக்கணும். நோய் கொடுத்து அவனை போட்டு நசுக்கி நோய் தந்து குடும்பத்தை கெடுத்து நிம்மதியை கெடுத்து அப்படியே தடுமாறுவான். இதுதான் அதான் சொல்கிறான், அது அன்பில்லாத இதயத்துக்கு அன்பில்லாதவனை கடவுள் துன்பத்தை கொடுத்து விடுவான். என்ன காரணம், அவனுக்கு அதான் வேலை இல்லை, இவன் இன்னும் உயிருக்கு துன்பம் தந்தால் துன்பத்தை அனுபவிக்கிறான் அப்படின்ட்டான். சுருக்கமாக தான். அடுத்து 8வது பாடல், அன்பகத்தில்லா எழுவாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல மலம் தழித்தட்டுனான். இதயத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னால், இதயத்தில் அன்பு இல்லை, அதோட இயல்பு எப்படி இருக்குன்னா வறண்ட பாலைவனம், மக்களே நடமாட்டையில், எறும்போட போக முடியாது, மக்கள் நடமாட்டை, குருவி ஒரு பறவையே போகாத இடத்துல ஒரு வறண்ட பாலைவனத்தில் ஒரு மரம் இருக்குது, பட்டை மரம் இருக்குது. இதுக்கு நீண்ட விளக்கம் சொல்லணும். பட்டை மரம் இருக்குது, அது துளிருமா, அது அதில் நிழல் தருமா, அதில் பட்டை மரம் துளிர்த்தா அது போடணும். இதயத்தில் அன்பில்லைன்னு சொன்னால் பட்டை மரம் அவன், யாரும் நிற்க மாட்டார், பக்கத்தை பேசவே மாட்டான், கடுகடுப்பாக பேசுவான், பேச்சனா நெருப்பு பொறி பறக்கும். அவன் செய்த பாவம் அது. நானும் ஒரு காலத்தை அப்படி இருந்தவன் தான், கடுகடுப்பாக பேசுவேன், என்ன அச்சுறுத்தோனா, அவனை மிரட்டி வைக்கிறான்னு நினச்சேன். இப்போ தெரியுது அது ஒரு கீழ்த்தரமான வேலைன்னு. அப்போ வேகமாக பேசுவேன், ஒரு பயத்தை உண்டு பண்ணுன்னு. இப்போ நினைக்கிறேன், சரியான மூடத்தனம், அது கொடுமையான அறிவிடா உனக்கு. அப்புறம் இப்போ உணர முடியுது, அப்போ உணர முடியல. அவள் கடுக்கடுப்பாக பேசுவான், அது செய்வான். நான் தப்பிச்சுக்கிட்டானா ஆட்சி இருந்து தப்பிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா போக முடியாது, நான் நரகத்துக்கு போனேன். ஆக என்ன சொல்கிறான், இதயத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னால் பட்டை மரத்துக்கு ஒப்பானவன். அங்கே நிழல் இருக்க முடியுமா, பட்டை மரத்தை துளிர் வருமா, ஒரு சின்ன இதுவோட துளிர் வராது. ஆக வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கைன்னு அர்த்தம். அடுத்து 9வது கவி, புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்குன்னா. இப்போ கை இருக்குது, இது கை கொடுப்பதற்கு, கண்கள் இருக்குது, அருள் கொண்டு
அப்படியே இனிமையாக பார்த்தல், இனிமையாக பேசுதல், கொடுத்தல், இதெல்லாம் நடக்கணும். அன்பு உண்டு மலர்ந்த முகமாக இருத்தல், இனிமையாக பார்த்தல், இனிமையாக பேசுதல், கொடுத்தல், இதெல்லாம் உள்ளே அன்பு இருந்தால் தான் இருக்கும். இல்லைன்னா கடுகடுத்த பார்வை, வன் சொற்கள், கொடுமையான சொற்கள், தீமை செய்கிற கைகள், இது அன்பு உணர்ச்சியுள்ளவனுக்கு அள்ளி கொடுக்கும், கொடிய பாவிக்கு அடாது செய்து விடும். படி சுமக்கும் இந்த கைகள் சொல்கிறான். அப்போ படி சுமக்கிற கையாக இருக்குதுன்னா அது சொன்னால் புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும்? வெளி கருவிகள் எல்லாம் என்ன செய்யும்? அகத்துறுப்பு அன்பில், இதயத்தில் அந்த கருவி அன்பு என்று சொல்லப்பட்ட கருவி இல்லை என்றால் புறத்தில் இருந்து என்ன பயன் அப்படின்னா? ஆக நற்காரியம் செய்ய வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், அருள் கண்ணு கொண்டு பார்க்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு உள்ளத்தில் அன்பு உணர்ச்சி இருக்க வேண்டும். அன்பு உணர்ச்சி இல்லை என்றால் இந்த கைகளும் கண்களும் சொற்களும் பயன்படாது என்று அர்த்தம். சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து அன்பின் வலியது உயிர்நிலை. அகிலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்புன்னா 2 வகை உண்டு. ஆசான் கத்தீசன் மேல் செலுத்துவது அன்பு கலந்த பக்தி. அன்பு கலந்த பக்தி அது என்ன செய்யும்? உருகி தியானிக்க தியானிக்க விகாரம் தெரியும். உருகி தியானிக்க தியானிக்க நல்வினை தீவினை தெரியும், பாவ புண்ணியம் தெரியும். என்று ஒருவன் பாவ புண்ணியத்தை அறிகின்றானோ அன்றே அவன் கடவுளாகிறான். அது என்ன அன்றே கடவுளா? தெரியுமா உனக்கு பாவ புண்ணியம்னா? தெரியாது உனக்கு. அவளை லெகு நினைச்சிடாதீங்க, நான் அறிந்திருக்கிறேன் ஆசான் ஆட்சியில். என்று ஒருவன் பாவ புண்ணியத்தை அறிகின்றானோ அன்று அவன் கடவுள். அறிவே முடியாதான். என்னை அவளை கடினம்னு உண்மையே சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், பாவ புண்ணியத்தை அறியவே முடியாதா. பேசுவதாலேயே பாவம் வரும், பொருள் சேர்ப்பதால் பாவம் வரும். நம்மளை இடையில பேசிட்டான், அவனை ஒழிச்சு புண்ணுன்னா அதில் பாவம் வரும். சிந்தனையால் பாவம், செயலால் பாவம், பேச்சால் பாவம், நடவடையால் பாவம், எல்லாம் பாவம் சூழும். பாவ புண்ணியத்தை பற்றி அறிந்தவன் அறிகிறான், கடவுள்கிட்ட கேட்குறான், ஆசான் பக்தி செலுத்துகிறான். அவன் தேக காம தேகத்தை நீத்தவன். வள்ளுவர் ஞானிகளெல்லாம் காம தேகத்தை பொடி செய்தவன், நீத்தவன். அவன்கிட்ட அன்பு செலுத்துகிறான். அன்பு செலுத்த காம விகாரம் நீங்கியது, பெருந்தன்மை வந்தது, உள்ளே கனல் தோண்டியது, எல்லா நன்மையும் உண்டாச்சு. அப்போது அன்பு செலுத்த பாவம் தீர்ந்தது, பக்தி நல்ல மனசு வந்தது, தேகத்தின் இயல்பு தெரிந்தது, உடம்பையும் உயிரையும் தெரிந்து கொண்டான், உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பில்லை என்று அறிந்து கொண்டான், தொடர்பு படுத்தி கொண்டான். இப்போ நமக்கும் உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்பே இல்லாது இருக்குது, நட்பே இல்லை. தலைவன் ஆசியால் உடம்பு என்று சொல்லப்பட்ட சந்திரகலையையும் உயிர் என்று சொல்லப்பட்ட சூரியகளையும் ரெண்டையும் புருமத்தை செலுத்தி விட்டால் அவன் சாக மாட்டான். அதுக்கு எவ்வளவு பக்தி செலுத்த வேண்டும்? தலைவனே மனமிறங்கி அருள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அதான் சொன்னால் அன்பின் வலியது உயிர்நிலை. எந்த அளவுக்கு பக்தி செலுத்துகிறானோ அந்த அளவுக்கு மரணமில்லா பெருவாள் பெறுவான், உயிர்நிலை. அகிலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அந்த பக்தி இல்லைன்னு சொன்னால் நடமாடிக்கிட்டு இருக்கிறான். ஏதோ 20 வருஷம் 30 வருஷம் 40 50 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஏதோ உடம்பு இருக்கும் சம அன்பின் வலி. அவன் நீடி ஆயில் படுறான். திருவள்ளுவர் ஆசி பெற்றவன் நீடி ஆயில் பெற்று மரணமில்லா பெருவாள் பெறுவான். ஏதோ உடம்போடு மூடிட்டு இருக்கான். என்பு தோல் போர்த்த உடம்பு, ஏதோ நடமாடும் வேணும்னு சொல்லுவான். ஆக வள்ளுவன் நோக்கமே எல்லோரும் ஞானிகள் ஆசி பெற்று வள்ளுவெருமான் ஆசியும், ராமலிங்க சாமிகள் ஆசியும், தாய்மான சாமிகள் ஆசியும், பட்டத்தார் ஆசியும், மாணிக்கவாசன் ஆசி பெற்று நிலையான வாழ்வு பெற வேண்டும், மரணமில்லா வாழ்வு பெற வேண்டும் என்று அன்பின் வழி இது உயிர்நிலை. ஒருத்தன் நீடித்து இருக்கிறான், மரணமில்லா பெருவாழ்வு பெற்றிருக்கிறான்டால் அன்பு நிலையாக இருக்குதுன்ற அர்த்தம். நொடியும் பிரச்சனையும் நோயை தாங்க முடியாமல் விபத்துகளும் மரணம் இருந்தால் அங்கே அன்பு உணர்ச்சி இல்லை என்று பொருளாகும். இது வள்ளுவன் கருத்து, என் கருத்து நினைக்காது. ஆகவே வள்ளுவன் போன்ற ஞானிகளாக சொன்ன இந்த நூலை படிப்போம். ஞானிகள் ஔவையார் போன்ற ஔவையார் சொன்ன அகவலை படிப்போம், திருவாசகம் படிப்போம், திருமந்திரம் படிப்போம், அருள்பா படிப்போம், தாய்மான சுவாமிகள் படிப்போம், ஞானிகள் ஆசி பெறுவோம் என்று சொல்லி ஞானிகள் ஆசி பெற்றவுடன் இருள் நீங்கும்,
இதயத்தில் ஒளி உண்டாகும். இதயத்தில் ஒளி என்பது நல்ல மனம். இதயத்தில் ஒளி என்பது விட்டு கொடுத்தல். இதயத்தில் ஒளி என்பது அனுசரித்து செல்லுதல். இதயத்தில் ஒளி என்பது மன்னித்தல். இதயத்தில் ஒளி என்பது நிம்மதி. நம்ம வாழ்க்கையில் கவலையே இல்லாத வாழ்க்கை, கவலையே இல்லாத வாழ்க்கை. அங்கே தான் ஒளி இருக்குது. அங்கே அருள் இல்லாமல் அந்த ஒளி வராது. அந்த அருள் பெறுவதற்கு புண்ணியத்தாலும் பூஜையால் தான் முடியும் என்று சொல்லி ஏதோ என்ற அறிவு கெட்டியபடி சொல்லியிருக்கிறேன். சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே பாடல், அன்பிற்கு உண்டோ அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தவக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்போடு எந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு எந்த தொடர்பு. அன்பு ஈனும் ஆறும் உடைமை, அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு. அன்பின் வலியது உயிர்நிலை, அயலாருக்கு இன்பு தோல் போட்ட உடம்பு. ஆகிய இந்த 10 பாடலுக்கும் என்னுடைய சின்ன அறிவுக்கு, என்னுடைய சின்ன அறிவுக்கு பட்டபடி சில விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இதை கற்றோர்கள் பெரியோர்கள் இன்னும் விளக்கமாக சொல்வார்கள். அது என்னுடைய பாலிக்கன், என்னுடைய அறிவுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இங்கே சங்க அன்பர்கள் அத்தனை பேரும் பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருப்பதால் இங்கே சார்ந்திருக்கிறார்கள். இந்த மக்களை, இங்கே உள்ள அன்பர்களை, ஆண்களை பெண்களை பார்ப்பதே புண்ணியம். நீ வேற ஒன்றும் புண்ணியம் செய்வானாயா? அகத்திய சன்மாத சங்க தொண்டரை பார்ப்பதே புண்ணியம். அவர் கையால் ஒருபடி உண்ணுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் அது புண்ணியம். இன்னொரு புண்ணியம், வாரம் இந்த பாராயணத்தில் கலந்து கொண்டு ஆசி பெறுவது புண்ணியம். இங்கே ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பசியார் இடத்தில் உண்ணுகின்ற வாய்ப்பு கிடைக்குது, அது ஒரு புண்ணியம். ஆகவே நீங்கள் எல்லாம் என்னையும் எங்கள் அன்பர்களையும் ஆண்களையும் பெண்களையும் வாழ்த்த வேண்டும், நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் சொல்லி, நாளை ஆசான் கரூர் முனிவர் சன்னதியில் ஒரு விழா நடக்கின்றது. அந்த விழா நோக்கமே முதுபெரும் தலைவன் கரூர் முனிவன் போகிற போக்கில் அப்படியே மலையை தட்டி விட்டு போகிற போக்கில் அப்படியே காலால் எத்துனா குடிச்சவங்களெல்லாம் தூள் ஆகும். அவ்வளோ பெரிய வல்லமுள்ள ஆசான் கரூர் முனிவர். அவருக்கு விழா இங்கே பூஜை நடக்குது. அது நோக்கமே பெரியவங்க ஆசி பெறணும், பெரியவங்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பாகும். அங்கே முடிந்த வேண்டும் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி அதை கலந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கத்தை வாழ்த்த வேண்டும், என்னை வாழ்த்த வேண்டும். நான் பேசியதில் சில குறை இருக்கும். போதிய கல்வியில் இல்லாதவன் பேசியிருக்கிறேன். இதில் குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.